நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல வெளியாயிருக்க டிராகன் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல கதை எடுத்தா ஒரு சிம்பிள் லைன் தாங்க. ஒரு 48 அரியர் உள்ள பையன், தான் அப்பா அம்மாவை ஏமாத்திக்கிட்டு வேலைக்கு போகாம இருக்கிற ஒரு பையன், தன்னோட லவ்வர்கிட்ட இருந்து பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமும் பொய் சொல்லி ஒரு பெரிய கம்பெனில போய் வேலைக்கு சேர்ந்து அதில் முன்னேற்றமாகி திருப்பி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகும்போது தன்னோட தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு எப்படி வாழ போறான்றத ஒரு மேஜிக்கலாக சொன்ன படம் தான் இந்த படத்தோட கதை. படத்தில் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே தரமாக எடுத்திருந்தாங்க. எடிட்டிங்கும் தரமாக இருந்துச்சு. ஏன்னா தேவையில்லாத சீன்ஸ்லாம் எங்கேயும் வைக்காம கரெக்டாக எடிட் பண்ணி இது பண்ணி வச்சுருந்தாங்க. படத்தில் நடித்த மிஸ்கினாக இருக்கட்டும், நம்ம ஜார்ஜ் மரியன் அவராக இருக்கட்டும், கேஎஸ் ரவிக்குமார் எல்லாருமே ஒரு நல்லா நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அனுபமா அவங்களும் நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃபில் அவங்களோட கேரக்டர் ரொம்ப வலுவாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹீரோன்னு வந்தவங்களும் அவங்களுக்கு என்ன வேலையை கொடுத்தாங்களோ அவங்க அந்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பிரதீப் உண்மையிலே படத்தில் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவர் அவராக தான் நடிச்சிருக்காரு. ஆனால் நமக்கு அவரை பார்க்கும்போது தனுஷ் மணிக்கு தான் தெரியுது பாதி நேரத்தில். படத்தில் சிம்பு பாடின பாட்டு ஒரு பாட்டு செம்ம மெலடி சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டு சோக பாட்டாக இருந்தாலும் தரமாக பாடியிருந்தாப்புல. அந்த பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு படத்தில். அப்புறம் இந்த செகண்ட் ஹீரோயின் வந்து அவங்க பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு நான் மும்பைக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது இவர் இங்கே சென்னையில் இருப்பாப்புல. அப்போ அந்த சமாளிப்பார் அந்த ஒரு சீனு அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். படத்தில் இதை சொல்ல மறந்துட்டு இவர் டிராகன்னா குட்டி டிராகன் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒருத்தர் வருவாப்புல. அவர் உண்மையிலே சான்ஸ் அங்கே சூப்பராக நடிச்சிருந்தாப்புல படத்தில். இப்போதான் ஃபர்ஸ்ட் அவரை பார்க்குறேன். ஆனால் ஏற்கனவே நிறைய பேர் அவர் யூடியூப்ல ஏதோ இது பண்ணுறா கேள்விப்பட்டேன். உண்மையிலே நல்லா நடிச்சிருந்தாப்புல அவர். செம்மையா இருந்துச்சு அவர் வரும்போது பூரா காமெடி. அப்புறம் படத்தில் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக வரவங்கலாம் நல்லாவே நீட்டாக நடிச்சிருந்தாங்க. அங்கங்கே ஒரு எல்லா காமெடியுமே நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு படத்தில். படத்தில் எல்லாமே பாசிட்டிவ் தான். நெகட்டிவ்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1.5 மணி நேரம் ஒரு நாள் கொஞ்சம் லென்த்தாக ஒரு ராப்பில் தெரிஞ்சிச்சு. மற்றபடி இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.